வெல்கம் டு சித்தூஸ் ஃப்ளேவர். அன்பானவர்களுக்கு அன்பானவளின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்மோக்டு சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு பவுல் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். மேரினேட் பண்ணி வச்ச இந்த சிக்கன் அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கனை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சமயத்தில் நான் வீட்டில் பட்டை, ஏலை, லவங்கம், ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்து ஒரு கரம் மசாலா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கரம் மசாலாவை 1 ஸ்பூன் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு அப்படியே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிக்கனை நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்படி ஒரு 3-4 தடவை செஞ்சால் சரியாக இருக்குங்க. நல்லா குக் ஆகிரும். மல்லித்தலையை கட் பண்ணி அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம 3 அடுப்புக்கறி எடுத்துகிட்டு வந்து நான் பாருங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அதை நல்லா ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு சிக்கனுக்குள்ளே ஒரு கட்டோரி வச்சுருங்க. கட்டோரி வச்சுட்டு இந்த அடுப்புக்கறி எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் நெய் எடுத்து அப்படியே அது மேலே ட்ராப்ஸ் விடுங்க. விடும்போது நல்லா ஸ்மோக் வரும். நல்லா ஒரு தட்டு போட்டு ஸ்மோக் வெளியே போகாத மாதிரி மூடி வச்சுருங்க. இப்போ நமக்கு ஸ்மோக்டு சிக்கன் ரெடி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.